அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சமையலறையில் தேன்மொழி காலை உணவை தயாரிப்பதில் பிஸியாக இருந்தார். அடுப்பில் இட்லி வெந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் சாம்பார் கொதித்து கொண்டிருந்தது. குடும்பத்தினருக்கு பிடித்த தேங்காய் சட்னியையும் அரைத்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் எப்போதும் இருப்பது போல பாசமும் குடும்பத்தின் மீது அக்கறையும் தெரிந்தது. ஹாலில் கதிரேசன் வழக்கம் போல் செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். அருகில் இருந்த டீயை அவ்வப்போது பருகிக்கொண்டே நாட்டில் நடக்கும் செய்திகளை கவனமாக படித்தார். குடும்பத்தின் தலைவராக வீட்டில் ஒழுக்கத்தையும் மரியாதையையும் மிகவும் முக்கியமாக கருதுபவர். அறைக்குள் இருந்த வர்ஷினி கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். அவளது கைகள் நடுங்கின. கடந்த 6 மாதங்களாக மனதில் வைத்திருந்த விஷயத்தை இன்று சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். இன்னைக்கு சொல்லலேனா இனிமேலும் சொல்ல முடியாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அந்த நேரத்தில் தங்கை வம்சிகா அறைக்குள் வந்தாள். அக்கா, ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்க என்று கேட்டாள். வர்ஷினி சிரிக்க முயன்றாள். ஒன்றும் இல்லடா என்று சொன்னாலும் அவளது முகத்தில் இருந்த பதற்றத்தை வம்சிகா கவனித்தாள். ஏதாவது முக்கியமான விஷயம் பேச போறியா என்று கேட்டவுடன் வர்ஷினி சில நொடிகள் அமைதியாக நின்றாள். ஆமாம் என்று மெதுவாக பதிலளித்தாள். சில நிமிடங்கள் கழித்து அனைவரும் ஹாலில் இருந்தனர். வர்ஷினி மெதுவாக வந்து நின்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. கதிரேசன் செய்தித்தாளை கீழே வைத்தார். என்னம்மா என்று கேட்டார். தேன்மொழியும் அவளை பார்த்தார். ஏதாவது சொல்லணும்னு வந்த மாதிரி இருக்கே என்றார். வர்ஷினி ஆழமாக மூச்சை இழுத்தாள். அப்பா, அம்மா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். அவளது குரல் சற்று நடுங்கியது. சொல்லுமா என்று தேன்மொழி மென்மையாக கூறினார். சில நொடிகள் அமைதி. பிறகு வர்ஷினி தைரியமாக பேச ஆரம்பித்தாள். நான் ஒருவரை காதலிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டவுடனே தேன்மொழியின் முகம் மாறியது. கதிரேசன் புருவத்தை சுருக்கினார். வர்ஷினி தொடர்ந்து பேசினாள். அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வாக்கியம் வீட்டின் அமைதியை முற்றிலுமாக உடைத்தது. தேன்மொழி அதிர்ச்சியில் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றார். வர்ஷினி, என்ன சொல்ற என்று கண்ணீருடன் கேட்டார். கதிரேசனின் முகத்தில் கோபம் தெரிந்தது. எவ்வளவு நாளா இந்த விஷயம் நடக்குது என்று கடுமையாக கேட்டார். 2 வருஷமா என்று மெதுவாக பதிலளித்தாள் வர்ஷினி. 2 வருஷமா? கதிரேசனின் குரல் உயர்ந்தது. அப்படின்னா 2 வருஷமா எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? வர்ஷினியின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அப்பா, நான் ஏமாத்தல. அப்போ நீ பண்ணதுக்கு பேர் என்ன என்று கதிரேசன் கத்தினார். உனக்கு நாங்கள் என்ன குறை வச்சோம்? நல்லா படிக்க வச்சோம், சுதந்திரம் கொடுத்தோம், அதுக்குத்தான் இந்த பரிசா என்று தேன்மொழி அழ ஆரம்பித்தார். மேலும் அவர் யாருமா, குடும்பம் எப்படி என்று கேட்டார். வர்ஷினி அவனை பற்றிய விவரங்களை கூறினாள். அவன் நல்ல வேலை பார்த்து வருவதாகவும் நல்ல குணமுள்ளவன் என்றும் கூறினாள். ஆனால் கதிரேசனின் கோபம் குறையவில்லை. நாங்கள் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் இந்த வீட்டோட வழக்கம் என்றார். அப்பா, நான் அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று வர்ஷினி உறுதியாக சொன்னாள். அந்த பதில் கதிரேசனை இன்னும் கோபப்படுத்தியது. அப்படின்னா இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை என்று அவர் கூறினார். தேன்மொழி பதறினார். என்னங்க, அவ நம்ம பொண்ணு என்று கூறினார். நீ அமைதியாயிரு. அவளுக்கு குடும்பத்தை விட காதல் தான் முக்கியம்னா போகட்டும். வர்ஷினியின் இதயம் உடைந்தது. அப்பா என்று அழுதாள். ஆனால் கதிரேசன் தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. அடுத்த சில நாட்கள் வீட்டில் யாருடனும் சரியாக பேசவில்லை. உணவு மேசையில் அமைதி, ஹாலில் அமைதி, ஒவ்வொருவரின் மனதிலும் வேதனை. தேன்மொழி இரவில் தனியாக அழுவார். வம்சிகா அக்காவை சமாதானப்படுத்த முயல்வாள். ஆனால் வர்ஷினி தனது முடிவில் உறுதியாக இருந்தாள். ஒரு நாள் அதிகாலை வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். வர்ஷினி மெதுவாக எழுந்தாள். அவள் ஏற்கனவே தனது சில துணிகளையும் முக்கிய ஆவணங்களையும் ஒரு சிறிய பையில் எடுத்து வைத்திருந்தாள். அம்மா, அப்பா, தங்கை மூவரையும் கடைசியாக பார்த்தாள். கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னை மன்னிச்சிடுங்க என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். பிறகு அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினாள். அன்றைய மாலையே வர்ஷினி தனது காதலனை திருமணம் செய்து கொண்ட செய்தி வீட்டிற்கு வந்தது. அந்த செய்தியை கேட்ட கதிரேசன் கோபத்திலும் வேதனையிலும் நடுங்கினார். இனிமேல் அவள் என் மகள் இல்லை. இந்த வீட்டுப்படியை அவள் மீண்டும் மிதிக்கக்கூடாது என்றார். தேன்மொழி கதறி அழுதார். வம்சிகா அமைதியாக ஒரு மூலையில் நின்று கண்ணீர் வடித்தாள். 1 வாரம் கடந்திருந்தது. எப்போதும் கலகலப்பாக இருந்த அந்த வீடு இப்போது அமைதியாக இருந்தது. சமையலறையில் தேன்மொழி நின்று கொண்டிருந்தார். பல நாட்களாக சரியாக தூங்கவில்லை. மகள் நினைவு வந்தாலே கண்ணீர் தானாக வந்து விடுகிறது.
சாப்பாடு தயாராக இருந்தாலும் யாருக்கும் சாப்பிட மனமில்லை. ஹாலில் கதிரேசன் அமைதியாக அமர்ந்திருந்தார். கையில் செய்தித்தாள் இருந்தது. ஆனால் ஒரு வரி கூட படிக்கவில்லை. அவரது மனம் முழுவதும் மூத்த மகள் செய்த செயலைத்தான் நினைத்து கொண்டிருந்தது. நான் அவளை எவ்வளவு பாசமா வளர்த்தேன், அவளால் எப்படி எங்களை விட்டு போக முடிஞ்சது என்ற எண்ணம் அவரை உள்ளுக்குள் சிதைத்தது. வெளியில் கோபமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு தந்தையின் மனதில் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வம்சிகா கல்லூரிக்கு செல்ல தயாராகி வெளியே வந்தாள். முன்பு போல் உற்சாகமாக இல்லை. அக்கா இல்லாத வீடு அவளுக்கும் வெறுமையாகவே இருந்தது. தேன்மொழி மெதுவாக அழைத்தார். வம்சிகா, கொஞ்சம் இங்கே வா. அவள் வந்து அம்மாவின் அருகில் அமர்ந்தாள். கதிரேசனும் எழுந்து வந்து எதிரில் அமர்ந்தார். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. தேன்மொழி வம்சிகாவின் கையை பிடித்து கொண்டார். அவர் கை நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு பொண்ணை நாங்கள் இழந்துட்டோம். இப்போ இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். அவர் பேச முடியாமல் அழ ஆரம்பித்தார். வம்சிகாவும் கண் கலங்கினாள். கதிரேசன் தன் உணர்ச்சியை அடக்கி கொண்டு பேச ஆரம்பித்தார். நீ எங்களை புரிஞ்சுக்கணும். நாங்கள் உன்னை படிக்க வைக்கிறோம். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் இன்னொரு காதல் கதையை பார்க்க எங்களால் முடியாது. வம்சிகா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ யாரையும் காதலிக்கக்கூடாது. நாங்கள் பார்க்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். எங்கள் மேலே சத்தியம் பண்ணு. அந்த வார்த்தையை கேட்டதும் வம்சிகாவின் இதயம் ஒரு கணம் நின்றது போல இருந்தது. தன் அக்கா நினைவுக்கு வந்தாள். அம்மாவின் கண்ணீர், அப்பாவின் உடைந்த மனம் அனைத்தும் அவள் கண்முன் நின்றது. அம்மா, அப்பா, நான் உங்களை மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். உங்கள் மேலே சத்தியம். நான் யாரையும் காதலிக்க மாட்டேன். நீங்கள் பார்க்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேன்மொழி மகளை கட்டிப்பிடித்து கதறி அழுதார். கதிரேசன் கண்ணீரை மறைக்க முகத்தை திருப்பி கொண்டார். அந்த சத்தியம் ஒரு நாள் வம்சிகாவின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. 3 ஆண்டுகள் கடந்திருந்தது. காலம் பல காயங்களுக்கு மருந்தாக இருந்தாலும் சில காயங்கள் ஆறாமல் மனதுக்குள் புதைந்து கிடந்தன. வம்சிகா இப்போது கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். அதே கல்லூரியில் இறுதியாண்டு மாணவன் விஸ்வா. எப்போதும் அமைதியாக இருப்பவன், எந்த பெண்ணிடமும் தேவையில்லாமல் பேசாதவன், படிப்பிலும் சிறந்தவன். ஒரு நாள் விஸ்வா வம்சிகாவிடம் தனது காதலை சொன்னான். அவளும் அவனுடைய காதலை ஏற்றுக்கொண்டாள். படிப்பு முடிந்தது. விஸ்வாவிற்கு ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது. ஒரு நாள் இரவு அனைவரும் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். தேன்மொழி சிரித்தபடி பேசினார். வம்சிகா, உனக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வார்த்தை மின்னல் போல வம்சிகாவின் இதயத்தில் விழுந்தது. கையில் இருந்த தண்ணீர் டம்ளர் லேசாக நடுங்கியது. அவளால் சாப்பிட முடியவில்லை. சரிம்மா என்று மட்டும் சொல்லிவிட்டு அறைக்குள் ஓடினாள். கதவை மூடிக்கொண்டு கதறி அழுதாள். அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒரு குரல் ஒலித்தது. உங்க மேல சத்தியம், நான் யாரையும் காதலிக்க மாட்டேன். அந்த சத்தியம் அவளது மனசாட்சியாக மாறி அவளை வாட்டியது. அடுத்த நாள் வம்சிகா விஸ்வாவை பூங்காவிற்கு வர சொன்னாள். அவன் வந்தபோது அவள் கண்கள் முழுவதும் அழுத தடயங்கள். என்னாச்சு வம்சிகா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்றான். வம்சிகா அழ ஆரம்பித்தாள். வீட்டில் எனக்கு கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில நொடிகள் அமைதியாக இருந்த விஸ்வா மெதுவாக சிரித்தான். அவ்வளவுதானா? இதுதான் சரியான நேரம். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்கள் அம்மா அப்பாவிடம் பேசுகிறேன். என் வேலையை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் சொல்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இல்லை விஸ்வா, அது நடக்காது. ஏன்? வம்சிகா அழுதபடி தன் அக்கா காதலிச்சு வீட்டை விட்டு போன நாளில் என் அம்மா அப்பா என்னிடம் சத்தியம் வாங்கினாங்க. நான் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு அவங்க மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை என்னால் மீற முடியாது. விஸ்வாவின் முகத்தில் இருந்த நம்பிக்கை மெதுவாக மறைந்தது. அப்படின்னா நம்ம காதல்? வம்சிகா கண்களை மூடிக்கொண்டாள். என் காதலை இழந்தாலும் பரவாயில்லை. என் அம்மா அப்பாவை இன்னொரு தடவை அழ வைக்க என்னால் முடியாது. அவங்க உயிரோடு இருக்கும்போதே மீண்டும் சாகடிக்க முடியாது. நீ என்னை மறந்துடு விஸ்வா. இனிமேல் என்னை பார்க்க வராதே, ஃபோன் பண்ணாதே, மெசேஜ் அனுப்பாதே. நம்ம காதல் இன்னையோட முடிஞ்சது. அவள் திரும்பி பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தாள். விஸ்வா அங்கேயே சிலையாக நின்றான். அவள் செல்லும் பாதையை மட்டும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. 3 மாதங்கள் கடந்திருந்தது. ஆனால் வம்சிகாவின் மனதில் இருந்த காயங்கள் மட்டும் இன்னும் ஆறவில்லை. அன்று தேன்மொழியும் கதிரேசனும் தங்களுடைய உறவினர் வீட்டில் ஒரு விசேஷத்திற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தனர். தேன்மொழி பின்புறம் அமர்ந்திருந்தார். வம்சிகாவுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் என்றார். அதுதான் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆசை என்றார்.
கதிரேசன் மெதுவாக சிரித்தார். இருவரும் பேசிக்கொண்டே சாலையில் சென்றனர். அதே நேரத்தில் எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. ஓட்டுநர் பிரேக்கை பலமுறை அழுத்தினார். ஆனால் பிரேக் வேலை செய்யவில்லை. கதிரேசன் வண்டியை ஓரமாக திருப்ப முயன்றார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பயங்கரமான மோதல். இருசக்கர வாகனம் பல அடி தூரம் தூக்கி எறியப்பட்டது. சாலையில் மக்கள் அலறியபடி ஓடி வந்தனர். யாரோ ஒருவர் அவசரமாக ஆம்புலன்ஸுக்கு அழைத்தார். சிறிது நேரம் கழித்து வம்சிகாவின் கைபேசி ஒலித்தது. அறிமுகமில்லாத எண். அவள் அழைப்பை எடுத்தாள். காவல்துறை அதிகாரி, நீங்க வம்சிகாவா? ஆமா. விஷயத்தை சொல்லி உடனே அரசு மருத்துவமனைக்கு வாங்க என்றார். வம்சிகாவின் கை நடுங்கியது. கைபேசி கீழே விழுந்தது. மருத்துவமனைக்கு ஓடினாள். அங்கே அவருடைய அப்பா இறந்து போய் சடலமாக இருந்தார். அவளுடைய அம்மா அவளுக்காக தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வைத்திருந்தார். வம்சிகாவை பார்த்தபோது அவருடைய கண்ணில் கண்ணீர் வழிந்தது. அப்போது விஸ்வா வந்து அவர்களை சந்தித்ததையும் உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்டதையும் சொன்னார். அதிர்ந்து போனாள் வம்சிகா. அப்பா என்னம்மா சொன்னார் என்றாள். அப்பா என்ன சொல்ல போகிறார்? வழக்கம் போல் கோபப்பட்டார். பிறகு மூத்த பொண்ணு விஷயத்தில் அவசரப்பட்டது போல் அவசரப்படக்கூடாது, பையனை பற்றி விசாரிப்போம் என்றார். நீ அவனையே திருமணம் செய்து கொள், நல்ல பையனாக தெரிந்தான் என்றார். அதை சொல்லி சிறிது நேரத்தில் அவருடைய உயிரும் போனது. அம்மா அப்பா என்று கதறியபடி ஓடிச் சென்று இருவரின் உடல்களையும் கட்டிப்பிடித்தாள். என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போயிட்டீங்க? நான் இனிமே யாருக்காக வாழ்வேன்? அம்மா பேசுங்கம்மா. அப்பா கண்ணை தரங்கப்பா, என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. அவளது கதறல் மருத்துவமனை முழுவதும் எதிரொலித்தது. அங்கே நின்றிருந்தவர்களின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. இறுதிச் சடங்குகள் முடிந்தன. 1 வாரம் ஆனது. உறவினர்கள் ஒவ்வொருவராக விடைபெற்று சென்றனர். மாலை நேரம். வீட்டுக்கதவு மெதுவாக மூடப்பட்டது. அந்த பெரிய வீட்டில் இப்போது வம்சிகா மட்டும். அவள் மெதுவாக ஹாலுக்குள் வந்தாள். சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெற்றோரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் மீண்டும் உடைந்து அழுதாள். அங்கேயே தரையில் அமர்ந்தாள். வீட்டில் உணவு இல்லை. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அவளுக்கு துணையாக இருந்தது தனிமை மட்டுமே. பல மணி நேரம் கழித்து வம்சிகா மெதுவாக எழுந்தாள். கண்ணீரை துடைத்தாள். பெற்றோரின் புகைப்படத்தை நேராக பார்த்தாள். நீங்க இல்லேன்னு நான் உடஞ்சு போகக்கூடாது. எவ்வளவு நாள் இப்படியே அழுதுட்டு இருக்க முடியும்? இனிமேல் எனக்காக நான் தான் வாழணும். நான் தைரியமாக நிற்கணும். அடுத்த நாள் அதிகாலையிலேயே தனது சுய விவரத்தை புதுப்பித்தாள். மடிக்கணினியை திறந்து ஒன்றன் பின் ஒன்றாக பல பெரிய நிறுவனங்களுக்கு வேலைக்காக விண்ணப்பிக்க தொடங்கினாள். அன்று இரவு அவளையே அறியாமல் அழுது கொண்டே இருந்தாள். படுக்கையின் அருகில் இருந்த கைபேசியை எடுத்தாள். விஸ்வாவின் பெயர் இன்னும் அழிக்கப்படாமல் இருந்தது. அவளது விரல்கள் அந்த பெயரின் மீது நின்றன. ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணலாமா? அவன் குரலை மட்டும் கேட்டாலே போதும், ஆறுதலாக இருக்கும். என்னை வெறுத்திருந்தாலும் பரவாயில்லை. அவள் அழைப்பு பொத்தானை அழுத்த முயன்றாள். அடுத்த நொடியே அவளுடைய காதுகளில் அவள் பேசிய வார்த்தைகள் மீண்டும் ஒலித்தன. இனிமேல் என்னை பார்க்க வராதே, பேசாதே, என்னை மறந்துடு. அந்த நினைவு அவளை தடுத்தது. அப்படியே தூங்கி போனாள். பல நிறுவனங்களுக்கு அனுப்பியிருந்த விண்ணப்பங்களில் ஒன்றிற்கு பதில் வந்தது. சென்னையில் இருந்த ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. நேர்முக தேர்விலும் சிறப்பாக செயல்பட்டு வேலை உறுதியானது. முதல் நாள் புதிய அலுவலகம், புதிய மனிதர்கள், புதிய சூழல். வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். முதல் 3 நாட்கள் சக ஊழியர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதிலும், புதிய மென்பொருட்களை கற்றுக்கொள்வதிலும், அலுவலக விதிமுறைகளை புரிந்து கொள்வதிலும் சென்றது. 4வது நாள் காலை 11 மணி. இன்டர்காம் ஒலித்தது. ரிசப்ஷனிஸ்ட் பேசினாள். மிஸ் வம்சிகா, மேனேஜர் உங்களை பார்க்க வர சொல்லியிருக்கிறார் என்றாள். சரி என்று கூறிவிட்டு மெதுவாக மேலாளர் அறையை நோக்கி நடந்தாள். இதயம் வேகமாக துடித்தது. கதவின் முன் நின்று மெதுவாக தட்டினாள். உள்ளிருந்து குரல் வந்தது. கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அடுத்த நொடி அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். மேலாளர் இருக்கையில் அமர்ந்திருந்தது விஸ்வா. அதே அமைதியான முகம், அதே புன்னகை. ஆனால் அவன் கண்களில் எந்த உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. வம்சிகாவால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. விஸ்வா கணினியை பார்த்தபடியே பேசினான். உட்காருங்க மிஸ் வம்சிகா. அவள் அமைதியாக அமர்ந்தாள். ஒரு கோப்பை அவளிடம் நீட்டினான். இது உங்க புதிய ப்ராஜெக்ட். நாளைக்குள் முடிச்சு என் டேபிளில் வைங்க. அவ்வளவுதான். எப்படி இருக்க என்ற கேள்வி இல்லை. இத்தனை நாளா எங்கே இருந்த என்ற கேள்வி இல்லை.
அவன் மீண்டும் கணினியை பார்க்க ஆரம்பித்தான். வம்சிகா அமைதியாக வெளியே வந்தாள். தனது இருக்கையில் அமர்ந்தவுடன் கண்ணீர் தானாக வந்தது. என்னை அவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டாரா? நான் மட்டும்தான் இன்னும் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கேனா? அவளால் வேலை செய்ய முடியவில்லை. அன்று முழுவதும் கணினி திரையை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். 3 மாதங்களாக ஒவ்வொரு நாளும் விஸ்வா அலுவலகத்தில் அவள் முன் இருப்பான். ஆனால் ஒரு மேலாளராக மட்டுமே. அவளிடம் வேலை பற்றி தான் பேசுவான். தனிப்பட்ட பேச்சு ஒன்றுமில்லை. அலுவலகம் முழுவதும் சிரித்து பேசும் விஸ்வா வம்சிகாவிடம் மட்டும் அளவான வார்த்தைகளையே பேசினான். அந்த தூரம் அவளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்தது. ஒரு நாள் மாலை வீட்டிற்கு வந்தவுடன் மடிக்கணினியை திறந்தாள். தனது ராஜினாமா கடிதத்தை தயார் செய்தாள். ஒவ்வொரு வரியையும் எழுதும் போதும் கண்ணீர் விழுந்தது. இறுதியில் அச்சிட்டு கையெழுத்திட்டாள். இந்த வேலையை விட்டு போயிடுறது தான் நல்லது, இல்லைனா நான் முழுசா உடஞ்சு போயிடுவேன். அடுத்த நாள் மாலை அலுவலகம் முடியும் நேரம். இன்டர்காம் மீண்டும் ஒலித்தது. சார் உங்களை வர சொல்லி இருக்கிறார் வம்சிகா. அவள் ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அறை முழுவதும் அமைதி. விஸ்வா மெதுவாக எழுந்தான். அவளை நோக்கி நடந்தான். இருவருக்கும் இடையில் சில அடிகள் மட்டுமே. அவன் அவளது கண்களை நேராக பார்த்தான். சில நொடிகள் அமைதி. பிறகு மெதுவாக கேட்டான், வம்சிகா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த ஒரு கேள்வி பல மாதங்களாக அடக்கி வைத்திருந்த கண்ணீரை உடைத்தது. வம்சிகா கதறியபடி அழுதாள். அடுத்த நொடி அவனை இறுக கட்டி பிடித்தாள். என்னை மன்னிச்சிடு விஸ்வா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். விஸ்வா மெதுவாக அவளது கண்ணீரை துடைத்தான். நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை ஒரு நாளும் விட்டு போகலை என்றான். வம்சிகா ஆச்சரியமாக பார்த்தாள். உங்க அப்பா அம்மா விபத்தில் இறந்தப்போ யாருக்கும் தெரியாம வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனேன். நீ வேலை தேடிக்கிட்டு இருந்தப்போ இந்த நிறுவனத்துல உனக்கு இன்டர்வியூ கால் வர ஏற்பாடு பண்ணதும் நான் தான். உங்க வீட்டோட கடன் பிரச்சனையால வீடு காலி பண்ண வேண்டிய நிலை வந்தப்போ நீ பாதுகாப்பா தங்க நல்ல வாடகை வீடு கிடைக்க ஏற்பாடு பண்ணதும் நான் தான். உனக்கு தெரியாம உன் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். வம்சிகாவின் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது. இவ்வளவு செய்தும் ஏன் என்கிட்ட சொல்லல? விஸ்வா மெதுவாக சிரித்தான். அதற்கான நேரம் வர காத்திருந்தேன் என்றான். வம்சிகா மீண்டும் அவனை அணைத்து கொண்டாள். பிரிந்திருந்த 2 இதயங்கள் அந்த நொடியில் மீண்டும் ஒன்றாகின. 1 மாதத்திற்கு பிறகு அன்று திருமண நாள். காலை நேரம். பழமையான கோவிலில் எளிமையான திருமண ஏற்பாடுகள். நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே வந்திருந்தனர். மேளதாளம் ஒலிக்க ஐயர் மந்திரங்களை ஓதுகிறார். விஸ்வா வம்சிகாவின் கழுத்தில் தாலி கட்டுகிறான். அங்கே இருந்த அனைவரும் மலர் தூவி வாழ்த்துகிறார்கள். வம்சிகாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். திருமண சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு வந்திருந்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் ஒரு முகம். அதை பார்த்ததும் வம்சிகா உறைந்து போனாள். அவளுடைய அக்கா வர்ஷினி. வர்ஷினியும் கண்ணீருடன் தங்கையை பார்த்தாள். வம்சிகா ஓடிச் சென்று அவளை கட்டிப்பிடித்தாள். அக்கா, நீ வந்ததே எனக்கு போதும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். வர்ஷினியும் அழுதாள். நானும் வரலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சேன். என்னை அழைத்தது விஸ்வாதான். வம்சிகா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு அவர்தான் சொன்னார். வம்சிகா மெதுவாக விஸ்வாவை திரும்பி பார்த்தாள். விஸ்வா தூரத்தில் நின்று புன்னகைத்து கொண்டிருந்தான். அன்று முதலிரவு. அறை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கட்டிலில் மல்லிகை பூவின் மனம். விஸ்வா ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஏதோ சொல்ல முடியாத வேதனை. வம்சிகா கையில் பால் செம்புடன் உள்ளே வந்தாள். கதவை மெதுவாக மூடினாள். அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு விஸ்வா ஆழமாக மூச்சை இழுத்தான். வம்சிகா, நம்ம வாழ்க்கையை ஒரு பொய்யில் ஆரம்பிக்க நான் விரும்பல. உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லணும். வம்சிகா அமைதியாக அவனை பார்த்தாள். விஸ்வாவின் குரல் நடுங்கியது. உங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் காரணமா இருந்துட்டேன்னு தினமும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வார்த்தையை கேட்டதும் வம்சிகாவின் கையில் இருந்த பால் செம்பு கீழே விழுந்து சிதறியது. அவள் அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். என்ன சொல்ற? விஸ்வா கண்களில் கண்ணீருடன் பேச ஆரம்பித்தான். நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு 3 மாசம் கழிச்சு ஒரு தடவையாவது உங்க அப்பா அம்மாவிடம் பேசி பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால உங்க அப்பாவிடம் பேசினேன். அனுமதி கேட்டேன். அவர் கோபமாக கத்தினார். நான் அங்கிருந்து கிளம்பி விட்டேன். 3 நாளுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா விபத்துல இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. அந்த நாள்ல இருந்து ஒரே ஒரு கேள்விதான் என்னை தினமும் கொல்லுது. நான் அன்னைக்கு போய் பேசாம இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காதோ? அந்த விபத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது எனக்கே தெரியும். ஆனா இந்த மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது.
நான் தான் காரணம்னு என்னையே தினமும் தண்டிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். வம்சிகா மெதுவாக பின்னால் சென்று சுவரில் சாய்ந்தாள். அவளால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. என் அம்மா நீ வந்து பேசியதை சொன்னார். உன்னையே திருமணம் செய்து கொள்ள சொன்னார். இந்த விஷயத்தை சொல்லுவதற்காக உயிரை கையில் பிடித்து வைத்திருந்தார் போல என்று சொல்லிவிட்டு கதறி அழுதாள். விஸ்வா மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தான். விஸ்வாவின் கண்களும் கண்ணீரால் நிரம்பின. ஆனா என்னால தான் உங்ககிட்ட திரும்ப கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்க முடியலை என்றாள். அம்மா அப்பா இறந்ததுக்கு நீ காரணமில்லை, அது ஒரு விபத்து தான் என்று கலங்கிய கண்களுடன் சொன்னாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் மறைந்து நிம்மதி வந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.